அன்பு நேயர்களே, நாம் தொடர் செம்மணி விடயம் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் செம்மணி கொலையாளிகள் பற்றிய சாட்சி அளிக்க வருபவர்களை சிஐடியினர் பயமுறுத்தி வருகின்றார்கள், அச்சுறுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது குறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும், சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும், சட்டத்தரணி குருபரன் அவர்களும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நீதிமன்றம் அவர்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒட்டிக்கிறாங்க. எனவே இது நீதிமன்றத்தில் வெளிப்படையாக இது முறையிடப்பட்டிருப்பதால் சிஐடிக்கு சிக்கல். அது குறித்தும் நாம் ஆராய போன்றோம் இல்லையா? செம்மணி மனித புதைகுழி மீள் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதற்கு பின்னர் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதிவான் கூறியுள்ளதாக சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது. அந்த வேளையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையும், சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளார்கள். இதில் பேராசிரியருடைய அறிக்கையிலே ஸ்கேனர் பாய்க்கப்பட்டதற்கு பிறகு இன்னமும் குறைந்தது 8 வாரத்திற்கு மேலதிகமாக 2 மாதம் 8 வாரத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இன்னும் 2 மாதத்திற்கு செம்மணி புதைகுழி மீண்டும் தோண்டப்பட போகின்றது, புதைகள் கிளம்ப போகின்றது. அது சம்பந்தமாக நீதிவான் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதற்குரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி இங்கே மேற்பார்வையை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது. அந்த வகையிலே 2 தடவைகள் அந்த இடத்திற்கு சுமந்திர நம்பி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மந்திலே சில விடயங்களை மந்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் முதலாவது, இந்த அகழ்வு ஒரு மரண விசாரணையாக திகழ்கிறது. புரிஞ்சு போச்சா? இது ஒரு மரண விசாரணையாக நிகழ்கிறது என்றுதான் நீதிமன்றத்தில் சுமந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். குற்றவியல் நடவடிக்கையிலும் இப்படியான விடயத்துக்கு என்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆகையினாலே ஒரு உடல் எங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் அது மாறுகின்றது. அதனால்தான் நீதிவான் அந்த மரண விசாரணையை நடத்துகிறார். எந்த மரண விசாரணையாயினும் மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல். அவ்வாறு அடையாளப்படுத்துவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இதுதான் இங்கே மெயின் பிரச்சனை வருகின்றது. ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா? இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் சட்ட வைத்திய அதிகாரி இன்னும் ஒரு விடயத்தையும் மந்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இங்கிருப்பவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்படுகின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதை பற்றிய முறைப்பாடுகள் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறு நீதிமன்றத்தால் அவர் பணிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அகழ்வு பணியில் நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலிலே இந்த நாட்டில் நிபுணத்துவம் இல்லை என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை முதலிலே சுமந்திர நம்பியவர்கள் மந்தில் செய்திருக்கின்றார்கள். அந்த சான்றாக மன்னார், மாத்தலை போன்ற விடயங்களிலும் சான்று பொருட்கள் வெளியே முதலில் காட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த 1999ஆம் ஆண்டு செம்மணியிலேயே கண்டெடுக்கப்பட்ட 15 எலும்பு கூட்டு தொகுதி சான்று பொருள்களும் முதலிலே இந்தியாவின் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்று திருப்பி கொண்டு வரப்பட்டு அது பின்னர் கிளாஸ்கோ யூகேயில், அதாவது பிரித்தானியாவின் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த சான்று பொருட்கள் தற்போது லங்கஸ்கர் பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக அறிகின்றோம் என்றும் சுமந்திரன் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் சோமரட்ன ராஜபக்ச என்ற சிப்பா என்கின்ற ஒருவர் ஒரு மரண தண்டனை கைதி தண்டனை விதிக்கின்ற போது மேல் நீதிமன்றத்திலே செய்த கூற்றின் அடிப்படையிலே தான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது. ஆனால் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன. அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூற்றிலே 300 தொடக்கம் 400 வரையிலானோர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த வேலைகள் செய்த அகழ்வு பணியில் 15 மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்பொழுது
ஏற்கனவே 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன காரணத்தினாலே அவர் காண்பித்த இடத்திற்கு மிக அருகாமையிலே இது இருப்பதால் இதைத்தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும். 26 வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டது என்று அவர் 26 வருடங்களுக்கு முன்னர் சொன்னமை சரியானதாக இப்பொழுது நிறுவனமாயிருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த விடயத்தோடு இந்த விடயம் தொடர்பட்டது என்று கண்கூடாக தெரிகின்றது என்ற சமர்ப்பணத்தையும் சுமந்தர் எம்பியர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே B2899 என்கின்ற வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றிலே ஆரம்பிக்கப்பட்டு பல இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் முதலில் வைக்கப்பட்டு பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் சிலர் விடுவிக்கப்பட்டு பின்னர் 5 பேர் பிணையில் செல்லவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு அவர்களுடைய பாதுகாப்பு நிமித்தமாக முதலிலே அனுராதபுரத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு அது இப்பொழுது கொழும்பிலே பிரதான நீதவான் நீதிமன்றிலே இருக்கின்றது என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருப்பதாக சுமந்த நம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மன்றுக்கு சொல்லி B2899 என்கின்ற யாழ் நீதிமன்ற வழக்கீட்டில் இருந்து அகற்றப்பட்ட அந்த வழக்கை மீளவும் இந்த நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துமாறு ஒரு கோரிக்கையை நீதவான் செய்ய வேண்டும் என கேட்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள். இப்ப இந்த B2899 வழக்கு இருக்கு இல்லையா, அனுராபுரத்துக்கு அவட வாசிக்க மாத்தி மைந்த காலத்துல மாத்தியாச்சானே, இஷ்டப்படி மாத்திரான் அவட நாடுதானே இனி அது அப்படியோ அனுராபுரத்துக்கு மாத்தி கொழும்பு கொண்டு போயிட்டாங்க. அதை இப்ப மீண்டும் யாழ்ப்பாணம் கொண்டு வாங்க ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஒரு கோரிக்கை விடுத்துகின்றார். அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகுது. அவர் இந்த விடயத்திலே அடிப்படையாக இந்த 2 தொடர்பட்டதா என்பதை முதலில் பரிசீலித்து அவ்வாறு தொடர்பட்டதாயின் அதனை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருக்க நீதிபதி அவர்கள். சரியா, மாட்டிக்கிட்டாங்களா? அதே போல் சோமரட்ன ராஜபக்ச எந்த கால பகுதியிலே உடல்கள் புதைக்கப்பட்டது என்று சொன்னாரோ அதே 1999 ஆண்டு கால பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பிரதானமாக பலர் காணாமல் ஆக்கப்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமை சங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு இருந்ததன் காரணமாக கலாநிதி தேவநேசன் நேசையாபாயின் தலைமையிலே இன்னும் 3 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் 2003 ஆண்டு அக்டோபர் 28 தேதி தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து அது அந்த நேரமே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. 210 பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கை ஒன்றின் பிரதியை நான் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் என்று சுமந்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அரியாலை, சாவகச்சேரி, நாவற்குடா, யாழ்ப்பாண நகர் மற்றும் நகரை அண்மித்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதில் 300க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் 200க்கும் மேற்பட்டவைக்கு படைத்தரப்பினரை பொறுப்பானவர்கள் என்றும் திட்டவட்டமாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. யாரு? அந்த நேசன் ஐயாட, அதாவது அந்த கலாநிதி தேவநேசன் அவர்கள் தலைமை நடந்த விசாரணை குழு இருக்கு இல்லையா, அந்த குழு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் மேலும் இதெல்லாம் இறுக்கமான அறிக்கைகள், இதெல்லாம் கொண்டு இருக்கின்ற போது நாட்டுக்கு நல்லதில்லை. அதில் மேலும் பல விவரங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த படைத்தரப்பினர் யார், எந்தெந்த முகாம்களில் யார் யார் இருந்தார்கள் என்று பெயர்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாட்டிக்கிட்டாங்களா? அந்த முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த விவரங்களை இப்பொழுது மன்றிலே சமர்ப்பிக்கின்ற பொழுது இதற்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே இது சம்பந்தமாக உரிய உத்தரவு கொடுக்க வேண்டும் என நான் கோரியிருக்கிறேன் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கும் என்றால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் வரப்போகுது. வரத்தான் போகுது. அப்படியான உத்தரவையும் மன்று செய்யவில்லை. ஆனால் அது சம்பந்தமாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அதனை அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தை பொறுத்தவரையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் இப்பொழுது புலன் விசாரணை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். சாதாரணமாக மரண விசாரணை முடிவடைந்த பிறகுதான் புலன் விசாரணை ஆரம்பமாகும். ஆனால் சமாந்தரமாக ஒரு புலன் விசாரணை தேவை என்று போலீஸ் அதிபர் கேட்டுக்கொண்டிருக்க அவர்கள் செய்கிறார்கள். சரியா, அரசாங்கத்தில ஐஜிபியை உத்தரவிட்டிருக்கிறார், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, சேஃப்டியா கொடுக்க போது நல்ல கவர்மெண்டாப்பா பாதுகாப்பா ஆரம்பத்திலே அதற்கு எதிர்ப்பும் இல்லை என்றாலும்
அதாவது இந்த சிஐடி அச்சுறுத்தல் ஒன்று வந்துச்சு சொன்னோம் இல்லையா, அதுல சாதாரணமாக எதிர்ப்பு இல்லைன்றாலும் அவங்க நீதிமன்றம் கிட்ட அச்சுறுத்திட்டாங்க, சாட்சிகளை சிஐடிகள் மிரட்டுறாங்க, அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் அதன் அடிப்படையில் வாக்குமூலம் கொடுக்க எவரும் முன்வருகின்ற போது அங்கேயே அந்த மையானத்திலேயே அந்த பிரதேசத்திலேயே அனைவரும் காணக்கூடிய இடத்திலேயே வாக்குமூலங்களை பதிவு செய்வது உச்சிதமானது என்று நீதிவான் உத்தரவிருக்கிறார். அப்ப சிஐடிக்கு போறல செம்மநில வச்சு பொதுமக்கள் மத்தியில மக்கள் பார்க்கறதுக்கு முன்பாக தான் இப்ப சாட்சி பதியப்பட போகுது. நல்லா வருகுதுங்க, சூப்பர். ஆக இந்த சிஐடி ஒதுக்குப்புறமா ஓரங்கட்டிலாம் இன்கொயரி பண்ண இல்லாது, பொதுமக்கள் மத்தியில் அந்த மையானத்திலே தானாக வருகின்ற மக்களை விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதுவும் பயங்கரமான ஒரு படி முன்னேற்றம் தான். விசேடமாக சுமந்திரன் அவர்களின் விண்ணப்பத்திலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தை இந்த விடயத்திலிருந்து அகற்றுமாறு, அதாவது இந்த செம்மணி கேஸ்ல இருந்து சிஐடி ஓரங்கட்டப்பட வேண்டும் என்று அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள். இந்த வேளையிலே அவர்கள் இதில் ஈடுபட தேவையில்லை, அவர்களை இங்கே இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள். அது மட்டுமல்ல, சான்று பொருட்களும் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுப்பப்படுவதாக இருந்தால் அந்த பல்கலைக்கழக ஆய்வு கூடங்களில் இதை செய்ய போகின்றவர்கள் இப்பொழுது வந்து இதனை மேற்பார்வை செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை சுமந்திரன் கொடுத்திருக்கின்றார்கள். மிக இறுக்கமான முன்னகர்வா. ஏனென்றால் யாருடைய கட்டுக்காவலில் இந்த சான்று பொருள்கள் எப்படியாக கையாளப்படுகின்றது, கைமாறுகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம் என்றும், ஆகையினாலே இதனை செய்ய வேண்டும் என சுமந்திரன் அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அவர்களும் சட்ட அதிகாரியிடத்திலே இதை ஆராயுமாறு ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். இதை ஆராய்ந்து எப்படியான பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப முடியும் என்ற அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. நல்லா தான் போகுதுங்க. சட்ட வைத்திய அதிகாரி இன்னும் ஒரு விடயத்தை மன்றுக்கு தெரியப்படுத்தி உள்ளார்கள். அதாவது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே மரபணு பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஆய்வு கூட நிறுவப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து சேர்ந்து விட்டன என்றும் வெகு விரைவில் தங்களாலே இதனை செய்ய முடியும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் முதலிலே செய்யப்படுகிற பரிசோதனை இந்த பரிசோதனை இருப்பது உசிதமல்ல என்கின்ற விடயத்தை தான் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கின்ற என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு ரீசனா? இந்த விடயங்களிலே தெளிவாக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பது மட்டுமல்ல, அனுபவம் உள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகம் இதை செய்வது உச்சிதம் என்ற கருத்தையும் தான் முன்வைத்திருப்பதாக ஒரு அறிக்கையில் அந்த டாக்டர் கொடுத்திருக்கின்றார். ஆக சும்மா நம்ம மற்றவங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளா போகலங்க. இது மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாகத்தான் இது போய்கொண்டிருக்கு. மீண்டும் பார்ட் 3 சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.